அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தோட தன்மைகள், நன்மைகள், தீமைகள் இதை பத்தி இந்த வாரம் பார்க்க போறேங்க. ஸோ இப்போ சென்ற வாரத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்து வரைக்கும் பார்த்தோங்க. இந்த வாரம் அடுத்த நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்ல பாத்தீங்கன்னா 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆயிட்டு இருக்குதுங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. மூன்றாவதா ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி. ஸோ 3 விதமான யூடியூப் சேனல்ல போடுற வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ இதுல பேசுற ஜோதிடர்கள் எல்லாமே ஒரு 30 வருட பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் நம்மளோட உரையாற்றுறாங்க. ஸோ அதனால எல்லாத்துக்கும் பயன்பெறணுங்க. இது அப்படியே யூஸ் இல்லாம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்றேங்க. அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெயினா எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சார் நாகராஜன் சார் வாங்க. சார் நாகராஜன் சார் மியூட் எடுத்து விட்டு பேசுங்க. பேசுங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அன்னமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பூ நிறத்தாலை, பூவி அடங்க காத்தாலை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல ஒவ்வொரு தலைப்புல நம்ம பேசிட்டு வர்றோம். இந்த வார தலைப்பு பார்த்தோம்னாக்கா 27 நட்சத்திரத்துல முதல் 8வது நட்சத்திரமா வரக்கூடிய பூச நட்சத்திரம் இந்த வாரம் நாம தலைப்பு எடுத்துட்டோம். இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா சனி பகவானுடைய நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமா வரக்கூடியது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய நட்சத்திரம். அதுல பூச நட்சத்திரம் நடு நட்சத்திரமாக கடக ராசியில் அமைய பெற்றுள்ளது. இந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான், கடகத்தினுடைய அதிபதி சந்திர பகவான். இந்த பூச நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் நாம பார்க்க போறோம். ராமாயணத்துல பரதன் பிறந்த நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். அந்த குணாதிசயங்கள் இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கும். அப்போ சகோதரர்கள் பாசம் கூட, உடன் பிறந்த சகோதரர்கள் மீது அதிகப்படியான பாசம் வைத்திருப்பார்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் திறமையாக செய்யக்கூடியவர்கள். அதே சமயம் இது சனி சந்திரனுடைய சேர்க்கை உள்ளதால் கொஞ்சம் போராட்ட குணமுள்ள நட்சத்திரம் கூட. அது மட்டுமல்ல, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகமா வாதம் செய்வார். வாதம்னாக்க விவாதிப்பவர். பெரும்பாலும் அட்வொகேட், வக்கீல் எல்லாம் பாருங்க இந்த நட்சத்திரத்துல அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரி வாதம் செய்யக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரங்க.
இவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. குலதெய்வ வழிபாடு சிறப்பு, அதை விட இவங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு கண்ணுல ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட உடனே கவனிச்சுக்கணும். இல்லைன்னா அந்த கண்ணு மட்டும் பெரிய அளவுல பாதிப்பு கண்டிப்பா கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையானாக்க பிரகஸ்பதி, குரு பகவான். குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் தான். ராமலிங்க வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரம் ராகுவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்றோம். இந்த பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாக்கா கண்டிப்பா அதுக்கு அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஆண் குழந்தை பிறந்தால் கூட அதனுடைய தன்மை பெண் தன்மையாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வந்து இவங்க காதலிப்பார்கள். லவ் அஃபெக்ஷன் கண்டிப்பா வந்தே தீரும். அதே போல இவர்களுடைய திருமணம் பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். ஒரு சிறு பிரச்சனை சலசலப்பு ஏற்பட்டு அதற்கு பிறகு திருமணம் கண்டிப்பா நடக்கும். இவங்களுக்கு வந்து மார்புல வந்து கண்டிப்பா பிரச்சனை உண்டு. கலகம் அப்படின்னாவே மார்புல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். இவர்களுக்கு மாமியார் மாமனார் வீட்டினுடைய வகைராவில கண்டிப்பா ஒரு ஆதாயம் உண்டு. அங்கிருந்து சொத்து பத்துக்கள் கண்டிப்பா வரலாம். அது அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க பகல்ல பிறந்திருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு. இரவுல பிறந்தவங்க போராடி வெற்றி பெறுவார்கள். இந்த கடக லக்கணத்துல, அதாவது ராசியும் பூச நட்சத்திரம், லக்னமும் கடகமா அமைஞ்சு விட்டால் இந்த பூச நட்சத்திரக்காருடைய தந்தைக்கு கண்டம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்போ இவருக்கு என்ன பரிகாரம்னாக்கா கோதானம் செய்யறத வந்து பரிகாரம். கோதானம் செய்தாங்கன்னாக்கா அதுக்குள்ள நிவர்த்தி கண்டிப்பா கிடைக்கும். இந்த பூச நட்சத்திரத்தை முதல் 3 பாதம் தாய் தந்தைக்கு கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க கூட்டு குடும்பமா இருக்கத்தான் விரும்புவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து தனி குடித்தனம் போறதுதான் சிறப்பு. அதே போல இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பண்பு ஒரு குணாதிசயம் ஒண்ணு இருக்கு. அடிக்கடி காவல் தெய்வங்களுக்கு கிடாய் வெட்டி விருந்து வைப்பாங்க. இவங்க 100 கிடாய் வெட்டி விருந்து வச்சுட்டாங்கனாவே இவங்களுக்கு மரணம் கண்டிப்பாக உறுதி. 100 கிடாய் வெட்டினாங்கனாவே இவங்களுடைய மரணம் கண்டிப்பாக உறுதி செய்யப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும்னாக்கா இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடறதை விட்டுறணும். நான்வெஜ் சாப்பிடறதை விட்டுட்டாங்கனாக்கா இந்த நட்சத்திர காலங்களுக்கு ஆயுள் தீர்க்கம், பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. ஒன்னாம் பாதம் பார்த்தீங்கன்னாக்கா மாமனுக்கு பிரச்சனையை கொடுக்கும். 2, 3 பாதம் பெற்றோர்களுக்கு தோஷத்தையும் கொடுக்கும். இவங்க அடிக்கடி குரு உபதேசம் வாங்குறது ரொம்ப சிறப்பு.
குருமார்கள்ட்ட போய் உபதேசம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலானவங்க சொந்த தொழில் தான் செய்வாங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப சிக்கனமானவங்களுக்கு கூட இவங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா நன்கு சமைப்பார்கள். நல்லா சுவையா சமைக்கக்கூடிய திறமசாலியா தான் இருப்பாங்க இவங்க. பெரும்பாலும் இவங்கள தனிமை விரும்பியா இருப்பாங்க. நண்பர்களோடு சேர்ந்து சுத்துறது, நண்பர்களோடு சேர்ந்து இந்த ஜாலியா என்ஜாய் பண்றதெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது அதிகமா. பெரும்பாலும் 4 பேர் இருந்தாங்கன்னாக்க இவங்க மட்டும் தனியா போய் இருக்கிறத விரும்புவாங்க. அது மட்டுமல்ல, வெளிப்படையா எதையும் மலான்னு பேச மாட்டாங்க. இவங்களுக்கு ஆன்மீகம் நல்ல பலனை கொடுக்கும். அவ்வளவு சீக்கிரம் ஆன்மீகத்துக்கு வரமாட்டாங்க. ஆன்மீகத்துக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியிலயும் போக மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் இரவு நேர வேலை செய்யறத விரும்புவாங்க. நைட் வேலை செய்யற நைட் வாட்ச்மேனு, செக்யூரிட்டி, அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்றவங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்க கேட்டரிங் சர்வீஸ் பண்ணாங்கன்னாக்க நல்ல முன்னேற்றம் உண்டு. சமையல் கலை, கேட்டரிங், மெஸ் வச்சு நடத்துறது, ஹோட்டல் கடை, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். அரச மரம் வீட்டுல வச்சோ இல்ல பக்கத்துல இருந்துனாக்கா அந்த அரச மரத்தினுடைய நிழல்ல இழப்பாடுறது இவங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப சிறப்பானதா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கோயில்ல பரிவட்டம் கட்டக்கூடிய அளவுக்கு தகுதியில் இருப்பாங்க. கோயில் பரிவட்டம் கட்டுவாங்கல்ல, அந்த தகுதி இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. திருச்சி கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. இவங்க எதையுமே ரொம்பவுமே தீர்க்கமா ஆராய்ந்த பிறகுதான் எந்த முடிவையும் எடுப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் எந்த முடிவும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு பிதிர்தோஷம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தந்தை வழியில வாடா வெட்டியா யாராவது ஒரு பெண் கண்டிப்பா வீட்டுல இருப்பாங்க. இவங்க குடும்பத்துல யாராவது ஒரு பெண் வாடா வெட்டியா இருப்பாங்க. இது பரம்பரையாக கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த சிம்பிள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீர்க்காகம், பசுமடி, பசுனுடைய மடிதான் இவங்களுக்கு ஒரு சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு உண்டான விலங்கு பார்த்தா ஆன ஆடு. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நெல்லி மரம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. இவங்க நெல்லி மரம் வளர்க்கவே கூடாது. அதே மாதிரி இவங்க குடும்பத்துல கேன்சரு, டிவி அந்த போன்ற கொடிய நோய்கள் உள்ளவங்க யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. இதுக்கு ஜீவ சமாதி வழிபாடு செஞ்சாங்கன்னாக்கா அந்த நோயை குணப்படுத்தலாம் அல்லது வராம தடுக்கலாம். ரெகுலரா ஜீவ சமாதி வழிபாடு செய்யணும். அது மட்டுமல்ல, கருஞ்சீரக கஷாயம் செஞ்சு இவங்க பரம்பரை குடும்பத்துல இருக்க அத்தனை பேர் ரெகுலரா
சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா இந்த மாதிரியான மோசமான வியாதியே வராது. அந்த கருஞ்சீர கஷாயத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. அதே போல இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிகுந்த வாழ்க்கையில வந்து போராடி தான் ஜெயிக்கணும். போராட்டம் 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 தான். வாழ்க்கையில போராடி அதை ஜெயிச்சிருவாங்க. சனி சந்திரனுடைய சேர்க்கை உணர்ப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி, சந்திரன் வந்து சனி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால பூசம். எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் ஆரம்பத்திலே வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. அதனால போராட்டம் போராட்டம் போராடி தான் இருக்கணும் இவங்க. அதே மாதிரி வந்து இவங்க பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வந்து ஆசைப்பட மாட்டாங்க. பெரிய இதெல்லாம் வந்து ஆசைப்பட மாட்டாங்க. அப்படியே ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா வந்து போராடினாங்கன்னா அலைஞ்சிருவாங்க. இவர்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிக குறைவாக தான் இருப்பாங்க. அப்படியே நண்பர்கள் இருந்தாலும் அவங்களோட அதிகப்படியான நேரத்தை செலவழிக்க மாட்டார்கள். இவருக்கும் இவருடைய தந்தையாருக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பூச நட்சத்திரம் அப்படின்னாவே வந்து நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது, ஒரு சில கெட்ட பலன்களும் உண்டு. ஆகவே நம்ம இந்த பாயிண்ட்களை நம்ம வச்சு வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுவது மூலமாக அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். ஐயா வந்து 30 வருடமா வந்து 30 வருடத்துக்கு மேல வந்து ஜோசிய ஃபீல்ட்ல வந்து இருக்காரு. இந்த ஃபீல்ட்ல இவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குங்க. ஸோ எல்லாரும் வந்து இவரோட கருத்து எல்லாமே வந்து கேட்டு வந்து பயன்பெறாங்க. ஐயா வந்து பூச நட்சத்திரத்தை பத்தி சொன்னாரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா தந்தையாருக்கும் மகனுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கீ பாயிண்டா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஐயா வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்காரு. இப்போ வந்து ஈரோட்ல வந்து ஐயா வந்து இருக்காருங்க. ஸோ இவர் வந்து சொல்ற கருத்துக்கள், இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜோதிட பலன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் போடுற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது ஆரம்ப நிலையில இருக்கிற ஜோதிடர்களுக்கு எல்லாமே வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து கேட்டு பயன்பெறுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மெயினாக வீடியோஸ் வந்து. ஐயா அவர்களுக்கு நன்றி.